கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் கொடுத்ததான இந்த நல்ல தருணத்திற்காய் நான் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். 5 மாதங்களை நாம் முடிக்க இருக்கிறோம். இன்றையோடு முடியுது இல்லையா? நாளையிலிருந்து ஒரு புதிய ஒரு மாதம். வருஷம் ஆரம்பித்தது போல் இருந்தது, ஆனால் 5 மாதங்களை நாம் முடித்து விட்டோம். நாட்கள் வெகு சீக்கிரமாய் கடந்து போகிறது. ஆனாலும் கர்த்தரோ மாறாதவர். அல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவர் நமக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தங்களிலே அவர் உண்மையாய் இருந்தார், இருக்கிறார், இனியும் அப்படி உண்மையாகவே இருப்பார். ஆனாலும் நாம் அவருக்கு முன்பதாக ஆண்டவரே நான் இதை செய்வேன் அதை செய்வேன் என்று நாம் அவரிடத்தில் வாக்கு கொடுத்திருப்போம் அல்லவா? அவைகளிலே நாம் உண்மையாய் இருக்கிறோமா என்பதை நம்மை நாமே நிதானித்து நாம் ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தருடைய வசனமானது ஜீவனுள்ளதான வார்த்தைகள் ஆகையினாலே இந்த காலை வேளையிலே நம்முடைய தியானத்திற்கென்று 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் நிருபம் 1வது அதிகாரம் வசனங்கள் 7-8 வசனங்களை இப்பொழுது நாம் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் வசனங்கள் 7-8. இவ்விதமாய் மக்கெதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகள் ஆனீர்கள். எப்படியெனில் உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கெதோனியாவிலும் அகாயாவிலும் தொனித்ததும் அல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதாயிராதபடிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் வசனங்கள் 7-8. கடந்த வாரம் நம்முடைய பாஸ்டர் அவருங்க ஈவினிங் சர்வீஸில் பாஸ்டர் நீங்கள் பேசுங்க, அதில் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஈவினிங் பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் அதற்காக நான் ஆல்ரெடி எப்போவுமே ப்ரிப்பேராக இருந்தேன். சரி, சர்வீஸ்க்கு வரும்பொழுது சர்வீஸ்க்கு வந்து நான் உட்கார்ந்து ஆராதனை எல்லாம் போய் கொண்டு இருந்தது. எனக்கு தெரிஞ்சு ஒரு லேடிஸ் சைடில் ஒரு 3 பேர், ஜென்ஸ் சைடில் ஒரு 3 பேர், மொத்தம் ஒரு 6, என்னோட சேர்த்து 7, பாஸ்டர் அவங்க ஆஸ்வால்டு எல்லாரையும் சேர்த்து ஒரு 8 பேர் பரிபூரணம். ஒரு 8 பேர் நாங்கள் இருந்தோம். ஆனாலும் ஆண்டுடைய வார்த்தை எங்கள் மத்தியிலே வந்து எங்களை சந்தித்தது என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். அதனுடைய தொடர்ச்சியாக நான் இன்றைக்கு இதே வார்த்தை, போன வாரத்திலும் நான் இதே 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் வசனங்கள் 5-6 குறித்து நான் பேசினேன். எப்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாய் இருந்து கிரியை செய்கிறவராய் இருப்பார், எப்படிப்பட்டதான காரியங்களிலே அவருடைய காரியங்கள் விளங்கும் என்று சொல்லி 5 காரியங்களை குறித்து நான் பேசியிருந்தேன். அதை தொடர்ந்து இந்த 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகத்திலே இன்றைக்கு எப்படி ஒரு சபையானது விசுவாசத்திலே மற்றவர்களுக்கு முன்மாதிரியாய் இருக்க முடியும், ஒரு முன்மாதிரியான சபையின் 3 அடையாளங்கள் என்ன? இன்றைக்கு சபையிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் உண்மையான தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பு அடைந்து ஞானஸ்நானம் பெற்று சபையிலே அங்கத்தினர்களாய் தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாய் இருக்கக்கூடியதான நாம் அனைவரும் எப்படி நம்முடைய விசுவாசத்தை கொண்டு ஒரு அடையாளமான முன்மாதிரியான ஒரு சபையாய் மற்றவர்களுக்கு நாம் காணப்பட முடியும் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த தெசலோனிக்கே சபைக்கு அவர் எழுதுகிறதான வார்த்தைகள் தான் இவைகள். இது எப்படிப்பட்ட சபை அப்படின்னா, மற்ற எல்லா சபைகளிலும் ரொம்ப வேறுபட்டதான ஒரு சபை.
இது எப்பொழுது எழுதப்பட்டது, எந்த சூழ்நிலையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபைக்கு எழுதுகிறார் அப்படின்னா, முதலாம் நூற்றாண்டுனா ஒன்று கிறிஸ்துவுக்கு பின், கிபி, அதற்கு பிற்பாடு ஆல்மோஸ்ட் ஒரு 60வது வருஷம் இயேசு உயிர்த்தெழுந்து பரமேறி பரலோகத்திற்கு சென்ற பிற்பாடு 60 வருஷங்கள் கழித்து அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த தெசலோனிக்கே சபைக்கு எழுதுகிறதான வார்த்தைகள் இவைகள். என்ன எழுதுகிறாரு அப்படின்னு நாம் வாசிக்கும் பொழுது, ரொம்ப அவர்களை குறித்து நீங்கள் இப்படி இருக்கிறீங்க, இந்த காரியத்தில் நீங்கள் பின்தங்கி இருக்கிறீங்க, உங்களிடத்தில் இப்படிப்பட்டதான விவாதங்கள் இருக்கிறது, இப்படிப்பட்டதான காரியங்கள் எனக்கு ரொம்ப மனவேதனையாக இருக்கிறது என்று சொல்லி கொரிந்தியர் புஸ்தகத்தில் கொரிந்து சபைக்கு எழுதுகிறது போல இவர் இங்கே தெசலோனிக்கே சபைக்கு எழுதவே இல்லை. அவங்கள ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாரு. நீங்கள் எவ்வளவு ஒரு பர்ஃபெக்டான ஒரு சர்ச்சாக இருக்கிறீங்க, பட் ஆனாலும் இது பத்தாது, இது போதாது, இன்னும் நீங்கள் நல்ல மற்ற சபைகளுக்கு ரொம்ப ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கணும், அதுதான் மாதிரி, எக்ஸாம்பிள், இமிட்டேட்டர்ஸ், அப்படியாய் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். இது எந்த சூழ்நிலையில் எழுதுகிறார் அப்படின்னா, ரொம்ப உபத்திரவத்தின் காலம் அப்படின்னு சொல்லும் பொழுது, ரோம ஆட்சியிலே இருந்ததான இந்த மக்கள் கிறிஸ்துவை யாரெல்லாம், இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை எல்லாரையும் பிடித்து அவர்களை அடித்து கொலை செய்து என்ன செஞ்சாங்க, துன்பப்படுத்தினார்கள். அதில் தான் அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட அநேகரை பிடித்து வீடுகளுக்கு சென்று அவர்களை பிடித்து அவர்களை கொன்று குவித்தான். அதிலே ஒருவன் ஸ்தேவான் என்று நாம் பார்க்கிறோம். ஸ்தேவானுடைய ரத்தம் படிந்ததான, அவனுடைய கரைப்பட்டதான அவனுடைய வஸ்திரங்கள் அவனுடைய அப்போஸ்தலனாகிய சவுல், அதாவது முன்பதாக சவுல் என்னப்பட்டதான அவனுடைய பாதத்தின் அருகே இருந்தது என்று நாம் வாசிக்கிறோம். ஆனால் அப்படி இருந்ததான ஒரு மனுஷன் இப்பொழுதோ சபைகள் உபத்திரவப்படுகிறதான அந்த காலத்திலே ஒரு நாளும் தாங்கள் உபத்திரவப்படுகிறோம், ஐயோ நாங்கள் கஷ்டப்படுறோம், நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால மற்றவர்கள் எங்களை நிந்திக்கிறார்கள், எங்களை துன்பப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணாமல், அதை குறித்து யாரிடத்திலும் புலம்பாமலோ இல்லை அதை ஆண்டவரிடத்தில் ஐயோ நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுகிறோமே ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அழாமலோ அவர்கள் ரொம்ப சந்தோஷமாய் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். எப்படி? துன்பங்களின் நடுவே, உபத்திரவங்களின் நடுவே போய்கொண்டிருந்தான அந்த சபையை ஆண்டவர் என்ன செய்தாரு? ஐயோ பரிசுத்தாவின் சந்தோஷத்தோடு கூட. அதை தான் நம்ம நீங்கள் வாசிக்கும் பொழுது 5வது வசனமும் 6வது வசனமும் வாசிப்போங்களா? ஏன்னா அதுதான் அங்கே ரொம்ப தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கும். எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோட மாத்திரம் அல்ல, வெறும் வாயின் வார்த்தைகளே அது வரல உங்களிடத்துல. ஆனால் எப்படி வந்தது? வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. பிற்பாடு நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. பிற்பாடு 6வது வசனம், நீங்கள், இதுதான் ரொம்ப முக்கியம், மிகுந்த உபத்திரவத்திலே, நீங்கள் உபத்திரவத்திலே அப்படின்னு சொல்லி முடிக்கல, மிகுந்த உபத்திரவம். இன்றைக்கு நீங்களும் நானும் படுகிறதான உபத்திரவங்கள் கம்பேர் பண்ணணும், இங்கே கம்பேர் பண்ணக்கூடாது, ஆனாலும் கம்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களுக்கும் மேலாக நாம் இங்கே துன்பப்படலை, உபத்திரவப்படலை. அதுவும் யாருக்காக? கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவின் நாமத்திற்காக. இன்னைக்கு ஒருத்தவங்க உங்களை துன்பப்படுத்தி, இயேசுவை நீ விசுவாசிக்கிறியாடா, இயேசுவை நம்புறியா, ஆண்டவரை நீ நம்புறியா, அவருடைய வசனத்தை நின்று தெருவில் நின்று பிரசங்கிக்கிறியா, மற்றவர்களை இயேசுவை சொல்லி நீ மற்றவர்களை நீ சபைக்கு அழைச்சிட்டு போறியா அப்படின்னு உங்களை அடின்னு அடித்து காயப்படுத்தி உங்களை ஜெயிலில் போட்டு பிற்பாடு இன்னும் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அவ்வளவு துன்பங்களையும் நீங்கள் பட்டிருந்தீங்க அப்படின்னா அது உபத்திரவம். அது யாருக்காக? கிறிஸ்துவுக்காக. இங்கே அதுதான் வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்காக நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடே கூட. ஆனாலும் இன்னைக்கு நிறைய நேரங்களில் நாம் வெளியில் சுவிசேஷத்தை நாம் சொல்ல போகும்பொழுது எதிர்ப்புகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு. பிற்பாடு சில நேரங்களில் நமக்கு மிரட்டுறவங்க இருக்கிறாங்க. அப்புறம் பிற்பாடு நான் என்ன வேணாலும் செய்வேன், இங்கெல்லாம் நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மை துன்பப்படுத்துகிறவர்களும் உண்டு, நம்மளை பகைக்கிறவர்களும் உண்டு. ஆனாலும் இந்த உபத்திரவத்திற்கு ஈடான ஒரு உபத்திரவமோ, அதாவது எப்படி இருந்தாங்க அப்படின்னா, என்னை கொன்னுடுவாங்களோ அப்படின்னு ஜனங்கள் பயந்து ஆட்டுத்தோல், என்னது
செம்மறி ஆட்டு தோலை போர்த்தி கொண்டு ஒரு ஆடு மாதிரி ஒரு ஆட்டு தோலை அவர்கள் போர்த்தி கொண்டு ஆட்டு தோலிற்குள்ளே இருந்து ஆடு போல நடந்து திரிந்து தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் காப்பாற்றி கொண்டார்கள். எதற்காக அப்படின்னா, ஐயோ என் பிள்ளை இருக்கணும், என் மனைவி இருக்கா, என் பிள்ளை இருக்கா, என் குடும்பம் இருக்குது, அதற்காக அல்லாதபடிக்கு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் இன்னும் பலமாய் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தங்களுடைய ஜீவனை ஆட்டுத்தோல் போர்த்தி கொண்டு அவர்கள் தங்களுடைய ஜீவனை காத்து கொண்டிருந்ததான மிகுந்த உபத்திரவத்தின் காலம். இன்றைக்கு நாம் அவ்வளவு உபத்திரவத்தின் காலத்தில் இருக்கிறோமா அப்படின்னா நிச்சயமா இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இருக்குது, எதிர்ப்புகள் இருக்கிறது, உபத்திரவங்கள் உண்டு. ஆனால் இந்த அளவுக்கு உபத்திரவங்கள் இன்னும் நமக்கு இல்லை. ஒருவேளை நம்முடைய தேசத்தில், இந்திய தேசத்தில் வட மாநிலங்களிலே நாம் ஒரு வேளை போவோம் அப்படின்னா அங்கே நிச்சயமாய் நீங்கள் உபத்திரவத்தை நீங்கள் போய் சந்திக்க முடியும். எல்லாம் போயிட்டு வரணும் இல்லைங்களா? ஒரு மிஷன் ட்ரிப் மாதிரி நார்த் இந்தியாவுக்கு போயிட்டு அங்கே எப்படி தான் ஊழியம் செய்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு ஒரு வாரம் இருந்து உங்களுக்கு ஹிந்தி தெரியுமோ தெரியாதோ போயிட்டு ஒரு சென்டென்ஸு நான் சொல்லி கொடுத்தேன், நீங்கள் அதை போய் சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா எத்தனை பேர் நீங்கள் அதை போய் சொல்லுவீங்கன்றது டவுட்டு தான். ஏன்? ஐயோ பாஸ்ட் என்ன அடித்தாங்கன்னா என் உடம்பு தாங்காது, என்னாலெல்லாம் அடி வாங்க முடியாது. ஆனால் இங்கே இருந்ததான மக்கள் எப்படி இருந்தாங்க? தெசலோனிக்கே சபையிலே மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு கூட திருவசனத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி, பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு முன்மாதிரியான விசுவாசம் உள்ள சபை எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் உபத்திரவப்பட்டாலும் கிறிஸ்துவுக்காக நீங்கள் உபத்திரவப்படும் பொழுது நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. நீங்க சொல்லலாம், ஐயோ பாஸ்டர் நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன், இன்னைக்கும் என் ஃபேமிலி என்னை வெறுக்கிறாங்க, என்னை அடியோட என்னை எல்லாத்துலேயுமே ஒதுக்கி வைக்கிறாங்க, என்னை எதுலேயுமே சேர்த்து கொள்கிறது இல்லை, என்னை கூப்பிடுறது இல்லை. ஆண்டவரை எப்போ நான் ஏற்றுக்கொண்டனோ நான் படுகிறதான கஷ்டங்களின் நிமித்தம் அவர்களை அதை பார்த்து, நீ முன்னாடியே நல்லா இருந்த, எப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டே அப்பத்திலேருந்தே உன் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு என்னை ஒவ்வொரு நாளும் என்னை தங்களுடைய வார்த்தைகளால் எங்களை காயப்படுத்தி துக்கப்படுத்துகிறாங்க அப்படின்னு கிறிஸ்துவுக்காக நீங்கள் உபத்திரவப்படும் பொழுது அந்த அவமானங்களையும் நிந்தைகளையும் வார்த்தைகளையும் நீங்கள் கேட்டு அதை குறித்து நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு கூட, எப்படி ஒருத்தர் ரொம்ப உபத்திரவத்தில் இருக்கும் பொழுது சந்தோஷமா இருக்க முடியும்னா இருக்க முடியும், அது சாத்தியம். அதனால தான் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படிதான் இருந்தாங்க மக்கள், நீங்களும் இப்படி இருக்க முடியும், உபத்திரவத்தில் கூட நீங்கள் என்ன செய்ய முடியும், சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வசனங்கள் நம்மை ஒவ்வொரு நாளும் தேற்றி கொண்டே இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் கிறிஸ்துவுக்காக அவருடைய நாமத்திற்காக நீங்கள் உபத்திரவப்படுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பாக்கியவான்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமாம். அப்போ இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் தான் எழுதப்பட்டது. ஆனால் இந்த தெசலோனிக்கே சபை மற்ற சபைகளை காட்டிலும் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான சபைன்னு சொன்னேன் அல்லவா? என்ன அப்படின்னா, ரொம்ப ஒரு நேர்த்தியான ஒரு பர்ஃபெக்டான ஒரு சபை. இங்கே நீங்கள் முழு நிருபங்களிலும் 1 தெசலோனிக்கேயர்லையும் சரி 2 தெசலோனிக்கேயர்லையும் சரி நீங்கள் பார்க்கும் பொழுது 2 நிருபங்களிலுமே எங்கேயுமே மனுஷரை குறித்தோ மனுஷருடைய மேன்மை குறித்தோ அப்போஸ்தலர்களை குறித்தோ ஊழியக்காரர்களை குறித்து கூட ரொம்ப ஒரு மேன்மைப்படுத்தி அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே எழுதியிருக்கவே மாட்டார். எப்பொழுதும் இந்த சபையை பார்த்து, நீங்கள் இப்படி இருந்தீர்களே, உங்களுடைய விசுவாசம் இப்படி இருந்ததே, நீங்கள் உபத்திரவத்திலே பரிசுத்தாவின் சந்தோஷத்தோடு கூட இருந்தீர்களே, மற்ற ஜனங்களுக்கு விசுவாசிகளுக்கும் நீங்கள் முன்மாதிரியாய் எக்ஸாம்பிளாக இருந்தீர்களே, அவர்களை அப்ரிஷியேட் பண்ணியே பேசிக்கிட்டு இருந்தார். ஆனால் ஏதோ ஒரு சில இடங்களில் மாத்திரம் அவர்களுக்கு புத்தி சொல்லும் விதமாக ஆண்டுடைய வார்த்தையை கொண்டு நீங்கள் இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் என்று அப்ரிஷியேட்டும் பண்ணுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு விசுவாசத்திலே நிலைத்திருக்கக்கூடியதான நீங்கள் யாவரும் எப்படிப்பட்ட சபையாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி துரிதமாய் நான் 3 காரியங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆனால் அதுக்கு முன்பதாக, விசுவாசம் என்றால் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். என்ன விசுவாசம்? விசுவாசம் என்று சொல்லும் பொழுது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயம். அப்போ நம்பப்படுகிறவர்களின் உறுதி, நான் நம்புறேன், நிச்சயமாய் அது இருக்குது, ஆனா நான் பார்க்கல, என் கண்ணால நான் அதை பார்க்கல, ஆனாலும் நான் நம்புகிறேன். இன்னைக்கு அதை தான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிளை நான் சொல்லியிருப்பேன், நான் பலமுறை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் ஆனாலும் இட்ஸ் அ ரிமைண்டர். ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லும்பொழுது,
நாம் எப்படி மற்ற மனுஷர்கள் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறோம், எப்படி மற்ற மனுஷர்களின் நம்பிக்கையும் மீறி அந்த விசுவாசம் அப்படிங்கிறதான அந்த ஒரு உயர்வுக்கு கூட நாம் போயிருக்கிறோம் என்பதை நாமே நிதானித்து பார்க்க வேண்டியதான ஒரு நேரம். எப்படி நாம் ஒரு இது பஸ்ஸுலேயோ இல்லை ட்ரெயின்லேயோ நாம் ஏறி போகிறோம் அப்படின் பொழுது டிக்கெட் எடுத்து தான் போகிறோம் இல்லையா? ட்ரெயின் டிக்கெட் எடுக்கும் பொழுது டிக்கெட் கவுண்டரில் யாராவது நாம் ட்ரெயின் டிரைவர் யார், அவர் பேர் என்ன, அவர் குவாலிஃபிகேஷன் என்ன, அவருக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எங்களை பத்திரமா கொண்டு போய் சேர்ப்பாரா சேர்க்க மாட்டாரா அப்படின்னு யாருமே நாம் என்கொயரி பண்ணுறதே கிடையாது. ஏன்? நம்பிக்கை. அவர் டிரைவர் யாருன்னு நம்ம பார்த்துருப்போமா? கிடையாது. அவருக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்துருப்போமா? கிடையாது. அவரை நம்மளை பத்திரமாய் கொண்டு போய் சேர்ப்பாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி போன வருஷமோ அதுக்கு முந்தின வருஷமோ ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்தது இல்லைங்களா? ஆனால் எந்த ஜனங்களாவது அதை எதிர்பார்த்திருப்பார்களா? ஒருவேளை அப்படி ஐயோ இப்படி ஆயிடுச்சு அதனால ட்ரெயின் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்களா? மக்கள் பயணம் பண்ணுறதையும் நிறுத்திட்டாங்களா? கிடையாது. ஆனால் போயிட்டே தான் இருக்காங்க. தினமும் என் வேலைங்க, என் குடும்பம், நான் போய்த்தான் ஆகணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் போயிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அதை குறித்து நம்ம யாரும் என்ன செய்கிறது இல்லை. ஐயோ கொஸ்டின் பண்ணிட்டு நான் இப்படியே இருந்துடுறேன், போயிடணும்னா ஒருவேளை ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகிடுமோ அப்படின்னு யாரும் யோசிக்கிறது இல்லை. ஏதோ ஒரு நம்பிக்கை, ஏதோ ஒரு விசுவாசம் கூட அப்படி போயிடுறோம். ஏன்னா அவரை நாம் பார்த்ததில்லை. அவரை நாம் முழு நிச்சயமாய் நாம் நம்பி நாம் போய் சேர வேண்டியதான டெஸ்டினேஷனுக்கு நம்ம போயிடுவோம், நம்முடைய இலக்குக்கு நாம் போய் இறங்கிடுவோம். அதுக்கு பிற்பாடு நம்மளுடைய பயணத்தை நாம் தொடருவோம் என்று சொல்லி நம்மை நாமே என்ன செய்கிறோம், நிதானித்து அறிந்தவர்களாய் மற்றவர்கள் மேலே, ஆண்டவர் மேலே அல்ல மற்றவர்கள் மேலே நம்பிக்கை அதிகமாகவும் சில நேரங்களில் அது விசுவாசமாயும் கூட மாறுகிறது. ஆனால் ஆண்டவர்னு வரும்பொழுது அந்த விசுவாசம் நமக்கு வரமாட்டேங்குது, நம்பிக்கை நமக்கு வரமாட்டேங்குது. காரியங்கள் இப்படி நடக்குமா நடக்காதா, இப்படி ஆகுமா ஆகாதா, பல கேள்விகள் நமக்கு வருகிறது. அது ஏன் வருகிறது? அதனால்தான் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், நீங்கள் விசுவாசத்தை பெற்றீர்கள் அல்லவா. அப்போ நமக்கு எல்லாருக்கும் பேர் என்ன? விசுவாசிகள். எதை நாம் விசுவாசிக்கிறோம்? யாரை நாம் விசுவாசிக்கிறோம்? சொல்லுங்க. சும்மா ஏதோ எல்லாரும் சொல்றாங்க விசுவாசின்னு, அதனால நானும் என்னைய மார்த்தட்டிக்கு சொல்லிக்கிறேன், நானும் ஒரு விசுவாசி. எந்த சபை விசுவாசி? இந்த சபை விசுவாசி. ஆனா விசுவாசினா என்ன? கிறிஸ்துவை முழு இருதயத்தோடு நம்பி, முழு நிச்சயத்தோடு கூட நம்பி, அவரே என்னுடைய தேவன் என்று சொல்லி நம்பி அவரை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்புக்கென்று ஞானசானம் பெற்று சபையிலே அங்கத்தினர்களாய் நாம் மாறும் பொழுது விசுவாசி என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் இந்த சபையில் இருந்ததான மக்கள் இன்னும் பர்ஃபெக்டான ஆட்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொல்லி 3 குறிப்புகளை நான் சொல்லி உங்களுக்கு ஒரு முன்மாதிரியான விசுவாசம் உள்ள சபையின் 3 அடையாளங்களை நான் உங்களுக்கு வாசித்து காட்ட நான் விரும்புகிறேன். முதலாவது காரியம் வாசித்ததான வசனம் தான். 7ஆவதும் 8ஆவது வசனம். என்ன வசனம்? 8ஆவது வசனம் வாசிங்க சிஸ்டர். எப்படி எனில், உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கெதோனியாவிலும் அகாயாவிலும் தொனித்ததும் அல்லாமல். அது என்ன தொனித்தது? அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த சபைக்கு நல்ல வளர்த்து, நீங்க எல்லாம் நல்ல கிறிஸ்துவுக்குள்ள நல்ல மெச்சூர் ஆனவங்களா இருக்கணும், என்னையே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது, என்ன செய்யணும், வசனத்தை நீங்கள் பிடித்து கொள்ளுங்க, கர்த்தரை நீங்கள் பிடித்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிற்பாடு அவர் கிளம்பி போயிட்டார். ஆனா இந்த சபையோ மற்ற சபைகளைப் போல உள்ள வாக்குவாதங்களும் விவாதங்களும் பிற்பாடு சண்டைகளும் மூர்க்கங்களும் இல்லாதபடிக்கு ரொம்ப பர்ஃபெக்டா செயல்படுறாங்க. என்ன அப்படின்னா, அவர்கள் கேட்டதான வசனம் மக்கெதோனியாவிலும் அகாயாவிலும் தொனித்ததும் அல்லாமல். தொனிக்கிறது. என்ன தொனித்தல்? இங்கிலீஷில் நீங்கள் வாசிக்கும் பொழுது இட் சவுண்டட் அப்படின்றத விட சவுண்டட். Far from you sounded out the word of the Lord, not only in Macedonia and Achaia. அப்போ சவுண்டட் அப்படின்னும் பொழுது அந்த நாட்கள்லாம் இப்போ நம்முடைய டிஎல்சி சபையில் டைம் ஆகும் பொழுது பெல் ஒலிக்குது இல்லையா, பாட்டு டக்குன்னு பாடப்படும். ஆனால் முன்னாடி நாட்களில் பெல் அடிப்பாங்க, பெல் இழுத்து அடிப்பாங்க. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அந்த சவுண்டு அங்கே மட்டும் நீங்கள் கேட்கணும்னு நினைக்கிறீங்களா?
அங்க சுற்றி உள்ளதான எல்லா இடத்துக்கும் கேட்கிறது அல்ல. அதனுடைய வார்த்தை கேட்கிறது அல்ல, தொனிக்கிறது. சத்தம் கேட்கிறதும் தொனிக்கிறதும் ரெண்டும் வித்தியாசமான ஒரு காரியங்கள். தொனித்தல் அப்படின்னும் பொழுது இங்கே நான் பேசுகிறதான வார்த்தை அங்க ஆயில் மில் வரைக்கும் கேட்குதுன்னா அதனுடைய சத்தத்தினுடைய வெளிப்பாடு தொனித்தல். நான் பேசுறது இங்க வரைக்கும் கேட்குது அப்படின் பொழுது அந்த ஒளியினுடைய வித்தியாசங்கள் உண்டு. அப்போ இங்க என்ன சொல்றாங்க, நான் வசனத்தை ஏற்றுக்கொண்டேன், நான் வசனத்தை கேட்கிறேன், எனக்குள்ளே அந்த வசனங்கள் கிரியை செய்கிறது. எப்படி கிரியை செய்கிறது? பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருந்து நாங்கள் கேட்கிறதான வசனங்களை எங்களுக்குள்ளே கிரியை செய்கிறார். அது எப்படி அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்ம வசனத்தை கேட்கிறோம், வசனத்தை நீங்கள் கேட்டு அதன்படி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அங்கே எதுவும் நடக்குது, உள்ளுக்குள்ள நடக்குது. என்ன நடக்குது, யார் அதை நடப்பிக்கிறது, யார் அதை காண்கிறது அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு தெரியாது. சரி, நீங்கள் இப்போ நீங்கள் வசனத்தை கேட்குறீங்க, சபையை விட்டு நீங்கள் புறப்பட்டு போகும் பொழுது அந்த வசனம் உங்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. அந்த வசனம் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு நீங்கள் இப்படியா இருக்கணும் அப்படியா இருக்கணும் அப்படின்னு அந்த வசனங்கள் திரும்ப 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 உங்களுடைய இருதயத்துக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்குன்னா யார் அதை கொண்டு வருகிறது? உங்களுடைய சிந்தையிலும் உங்களுடைய இருதயத்திலும் யார் அதை போடுகிறது? அதை யோசிக்க வைக்கிறது யாரு அப்படின்னும் பொழுது அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அப்போ ஆவியானவர் நமக்குள்ளா இருந்து இந்த வசனங்களை கிரியை செய்யும் பொழுது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கேட்டதான உங்களுடைய வசனம் மக்கேதோனியாவிலும் அகாயாவிலும், அதாவது பெரிய குப்பத்திலோ இல்லை இங்கே சுற்றியுள்ளதான பெரிய குப்பம் சுற்றியுள்ளதான இந்த இடத்திலும் அல்லாதபடிக்கு இதை தாண்டி திருவள்ளூர் மாவட்டத்தை தாண்டி இந்த சபையை தாண்டி எல்லா இடங்களிலும் கிறிஸ்துவனுடைய வசனங்கள் தொனிக்கப்படுகிறதற்கு உங்களுடைய விசுவாசம் ஒரு முன்மாதிரியான விசுவாசமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமா. இந்த வசனம் எப்படிப்பட்ட வசனங்கள்? விசுவாசம் அப்படின்னா ரொம்ப அமைதியா இருக்கக்கூடியதான மௌனமான விசுவாசம் அல்ல. சில நேரங்களில் ஜெபம் பண்ணுவாங்க இல்லைங்களா, நான் மௌனமா ஜெபிக்கிறேன், என்னுடைய இருதயம் ஆண்டவருக்கு தெரியும், நல்லது. பட் ஆனாலும் அந்த மௌனத்தினுடைய விசுவாசம் நமக்கு இருக்கக்கூடாது. விசுவாசம் மௌனமாய் எப்பொழுதுமே இராது. விசுவாசம் எப்பொழுதுமே கிரியை செய்து கொண்டே இருக்கும். இட்ஸ் ஆல்வேஸ் ஆக்டிவ். எப்படின்னா, ஒரு நான் தான் போன வாரத்தில் சொன்னதான எக்ஸாம்பிளை மறுபடியும் நான் இப்பொழுது நான் சொல்லுகிறேன். ஒரு பவர் சப்ளை, இந்த ஃபேன் எப்படி ஓடுது, இந்த லைட்டு எப்படி எரியுது அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது, ஸ்விட்ச் போட்டோம்னா ஃபேன் ஓடுது, லைட் எரியுது. அந்த ஸ்விட்ச் போட்ட உடனே எவ்வளவு ஃபாஸ்டா எவ்வளவு குயிக்கா அந்த கரண்ட் பாஸ் ஆனா ஸ்விட்ச் போட்ட அடுத்த செகண்டே ஃபேன் ஓடும், லைட் எரியுது. எப்படி? அவ்வளவு வேகம், எலக்ட்ரிசிட்டி. அது நம்மளால கண்களால் பார்க்க முடிகிறதா? நம்மளால தொட முடியுமா? அப்போ நம்முடைய கண்களாலே அதை பார்க்க முடிகிறது இல்லை. அந்த எலக்ட்ரிசிட்டி அந்த ஒயருக்குள்ள எப்படி ஓடுது நமக்கு தெரியல. அதை தொட்டால் ஒரு பவர் நமக்கு கிடைக்குது, டக்குன்னு நம்ம கை வச்சோம்னா ஷாக் அடிக்குது, அது என்ன சொல்லுவோம். ஆனா அது பவர். ஆனா அந்த பவருக்கே அவ்வளவு வல்லமை இருக்குமானால் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை எவ்வளவு பெரிசா இருந்தால் நம்முடைய சிந்தைக்கும் நம்முடைய இருதயத்திற்கும் அப்பாற்பட்டதான கிரியைகளை நம்முடைய இருதயத்துக்குள்ளே அவைகள் செய்து கொண்டே இருக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது, விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது, நாம் கேட்டதான வசனங்களும் சத்தியங்களும் அவைகள் எப்பொழுதுமே துணித்து கொண்டே இருக்கும், நம்முடைய காதுகளில் துணித்து கொண்டே இருக்கும். சில பேருக்கு அவங்களுடைய காதுகளில் வேறு மாதிரி துணிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியும், எத்தனை பேர் அதை உங்கள் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. ஒரு சில பேர்கிட்ட நான் கேட்டிருக்கேன், பாஸ்டர் ஏதோ ஒன்று என் காதுகிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும், நீ போய் செத்துரு, நீ போய் சாவு. இட்ஸ் a suicidal spirit இல்லையா? தற்கொலையின் ஆவி. இதே நீ செத்து போயிடு, நீ ஒன்றுத்துக்குமே லாய்க்கு கிடையாது, நீ ஒன்றுத்துக்கும் பிரயோஜனமானவன் கிடையாது, நீங்கள் சர்ச்சுக்கு போகிறவங்க தான், எல்லாத்துக்கும் போகிறது தான். ஆனால் நம்முடைய காதுகளில் ஒரு சில பேருடைய காதுகளில் அது கேட்டுக்கிட்டே இருக்கும், நீ சாவு சாவு சாப்பிடும்போது. அது சில நேரத்தில் அந்த சூசைட் பண்ணவங்கிறாங்க யோசிக்கவே மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? டக்குன்னு போயிட்டு சூசைட் பண்ணிப்பாங்க. நேற்றைய தினத்தில் நான் ஊரில் இருந்தேன். இன்னைக்கு காலையில் தான் நான் 7:10 நாங்கள் ஊத்துக்கோட்டையிலேருந்து கிளம்பி நானும் என் மடியும் அங்கே கிளம்பி இங்கே சர்ச்சுக்கு நாங்கள் வந்தோம்.
நேற்று தினத்தில் அங்கே வில்லேஜில் ஒரு சாவு. என்ன வயசு பையனா, ரொம்ப சின்ன வயசு பையன், 26 27 வயசு பையன் சூசைட் பண்ணிக்கிட்டு இறந்துட்டாங்க. என்ன காரணம்னா ரொம்ப 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 சிம்பிளான ஒரு காரணம். அவனுடைய அப்பாவினிடத்துல குடிக்கிறதுக்காக காசு கேட்டான், ரொம்ப தொந்தரவு பண்ணியிருக்கான், கொடுக்கல. ரொம்ப அந்த ஒரு அலைச்சல்ல பிற்பாடு அவனுக்கு இருந்ததான அந்த ஒரு வெறியில என்ன செஞ்சான், எனக்கு நீங்கள் காசு கொடுக்க மாட்டீங்க, என்னால் குடிக்காமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போய் சூசைட் பண்ணிக்கிட்டான். அதுவும் மண்ணெண்ணெயை ஊற்றி ஃபயர் ஆக்சிடென்ட், இது தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. யோசித்து பாருங்க. யாராவது அந்த ஒருவேளை அவன் யோசித்து கூட இருக்க மாட்டான், நான் மறுநாளைக்கு நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு. ஆனால் டக்குன்னு அவனுடைய காதில் ஏதோ சொல்லி இருக்கோம், நீ போய் செத்துரு அப்படின்னு. உடனே அவன் போய் செத்துட்டான். இன்றைக்கும் நம்முடைய காதுகளிலே என்ன சத்தம் தொனிக்கிறது? மற்றவர்களுடைய சத்தம், வசனம் கேட்குதோ இல்லையோ, இன்னைக்கு பிரசங்கித்ததான வசனம் இந்த வாரம் முழுவதும் என் காதுகளை தொனிச்சுக்கிட்டே இருக்குது, என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னா அது கேட்காது. நமக்கு எது கேட்கும்? தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் கேட்கும். பிற்பாடு அவன் என்னை இப்படி சொன்னான் பாஸ்டர், இவங்க என்ன இப்படி சொன்னாங்க பாஸ்டர், அந்த வார்த்தைகள் என்னால் மறக்கவே முடியாது அப்படின்ற சத்தங்கள் நம்முடைய காதுகளில் கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி கேட்டால் அது பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தைகளோ பரிசுத்த ஆவியானுடைய சத்தமோ அது அல்ல. அதற்கு மாறாக ஏதோ ஒரு ஆவி உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. அந்த ஆவிக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக பரிசுத்த ஆவியானவர் அங்கே கிரியை செய்ய முடியாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே கொடுக்கப்பட்டதான வசனம் மற்றவர்களிடத்திலே தொனிக்க முடியாதபடிக்கு இன்னமும் தடைப்பட்டு நம்மிடத்திலே இருக்கிறது. அல்லேலூயா. என்ன உங்க காதுகளிலே தொனித்து கொண்டிருக்கிறது? யாருடைய சத்தம் கேட்டு கொண்டிருக்கிறது? மனுஷருடைய சத்தமா? ஆனால்தான் இயேசுவை பார்த்து பரிசேயர்களும் சதுசேயரும் கேட்ட பொழுது, பேசுகிறவர் உங்களில் உள்ள ஆவியானவரே, கேட்கிறது நான் அல்ல, ஆனால் எனக்குள் இருந்து இந்த வசனங்களை கவனித்து இந்த வசனங்களை நான் கேட்டு மற்றவர்களுக்கு அவைகளை ரிஃப்ளெக்ட் பண்றது மாத்திரமல்ல, மாதிரியாய் மாத்திரமல்ல, என் மூலமாக இந்த வசனங்கள் தொனிக்கப்பட வேண்டும். நல்லா யோசித்து பாருங்க. இன்னைக்கு நமக்கு மைக்ரோஃபோன் இருக்கு, ஸ்பீக்கர் இருக்கு, எல்லாமே இருக்குது. சில நேரத்தில் மைக்கை எடுத்துட்டு கேட்காது இப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய நாட்கள்ல. ஆனா யோசித்து பாருங்க, அன்றைக்கு 5000 பேருக்கு கூட இயேசு பிரசங்கம் பண்ணாரு, அவருடைய வார்த்தை எவ்வளவு சத்தமா கேட்டிருக்கோம். இன்னைக்கு மைக்கை அட்ஜஸ்ட் பண்றோம், வால்யூம் ஏத்துறோம் குறைக்கிறோம், எதனா ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆச்சுன்னா அதெல்லாம் சில நேரங்களில் யோசிக்க முடியல. அவ்வளவு சத்தமாய் ஒருவேளை இயேசு பேசியிருப்பாருன்னா அவருடைய வார்த்தைகள் துணித்திருக்கும் என்று சொன்னால். அதனால தான் வேதம் சொல்லுகிற சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிற சத்தம். அதே கர்த்தருடைய சத்தம் பெண்மானை ஈனும்படி செய்கிற அவர் சத்தம். சில நேரத்தில் சொல்லுவாங்க, எத்தனை பேர் நான் சொன்னா கேட்க மாட்டாங்க, அவங்க அப்பா ஒரே ஒரு சத்தம் போட்டான்னா கப்பு சிப்புன்னு உட்காந்துருவாங்க. சத்தம், துணிக்கிற சத்தம். மனுஷனுடைய சத்தத்திற்கு இவ்வளவு வல்லமை இருக்கும்னா கர்த்தருடைய சத்தம், அவருடைய வார்த்தையின் சத்தம், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் கிரியை செய்கிறதான அவருடைய சத்தம் எப்படி துணிக்கணும். ஆனால் தான் அவங்களை பற்றி சொன்னாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு? நீங்களோ, வாசிப்போம் 8வது வசனத்தை வாசிப்போமா எல்லாரும்? எப்படி எனில் உங்களிடத்திற்கு கர்த்தருடைய வசனம் மக்கேதோனியாவிலும் அகாயாவிலும் துணித்ததும் அல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதாயிராதபடிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் முதல்ல மக்கேதோனியா அகாயான்னு சொல்லிட்டு கடைசியில் சொல்லும் பொழுது எங்கெல்லாம் போனாங்களோ, எங்கெல்லாம் பிரசங்கித்தார்களோ அங்கு எல்லாம் கர்த்தருடைய வசனம் துணித்தது. அல்லேலூயா. நீங்க போற இடங்கள் எல்லாம் கர்த்தருடைய வசனங்கள் துணிக்கப்படணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமா. யாருக்கும் வெட்கப்படக்கூடாது, யாருக்கும் கூச்சப்படக்கூடாது. யோசிச்சு பாருங்களேன். இப்போ என்ன மேட்ச்? கிரிக்கெட் மேட்ச் என்ன? T20
ஐபிஎல் மேட்ச் போயிட்டுருக்கு இல்லைங்களா? ப்ராபப்ளி நிறைய பேர் நீங்களும் மேட்ச் உட்காந்து பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். யாரும் இல்லை ஐயோ நாங்கள்லாம் மேட்ச்சை பார்க்க மாட்டோம்லாம் சொல்ல முடியாது, மேபி பார்ப்பீங்க. அங்கே ஒரு கிரிக்கெட்டர் வந்து ஒரு 6 அடித்தாரு அப்படின்னா நீங்கள் சும்மா உட்காந்துருப்பீங்களா? என்ன செய்வீங்க? உங்களை அறியாமலேயே நீங்களே சோஃபாவில் உட்காந்துருந்தா கூட டக்குன்னு எழுந்து குதித்து நம்முடைய அந்த ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறோம். ஆனால் ஆண்டவருடைய வசனம் தொனிக்கிறது. எப்படி தொனிக்கிறது? நம்முடைய காதுகளில் கேட்கிறது. நான் வசனம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இங்கே யாரும் டக்குன்னு எழுந்து குதிச்சு ஐயோ வசனங்கள் ஆண்டோடைய எங்க கூட பேசுகிறேன்னு யாரும் இங்கே குதிக்கிறதுலாம் இல்லை. எப்படி அமைதியாக தான் இருக்கிறோம், கேட்கிறோம். ஆனால் யோசித்து பாருங்க, அப்படி குதிக்கிறதுன்னா வெளிப்படுத்துகிற தவறு அல்ல. ஆனால் ஆண்டவருடைய வசனங்கள் நாம் கேட்கிறதுனாலே, நம்முடைய காதுகளிலே தொனிக்கிறதுனாலே நம்முடைய வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் உருவாகிறது? தேவனை பற்றின உங்களுடைய விசுவாசங்கள் இந்த இடத்துல மாத்திரமல்ல எங்கும் பிரசித்தமாக வேண்டும் என்று சொன்னால், விசுவாசிகளாய் தேவனுடைய விசுவாசத்தை பெற்று இருக்கிறதான நீங்களும் நானும் ஒரு முன்மாதிரியாய், சபையாய் ஒரு முன்மாதிரியான விசுவாசியாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது காரியம் ஆண்டவருடைய சத்தங்கள் நம்மிலே தொனிக்கவும், நம் மூலமாய் கர்த்தருடைய சத்தம் மற்ற எல்லா இடங்களிலும் தொனிக்கவும் ஆண்டவர் நமக்கு அருள் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அதற்கு நம்மை நாமே ஆயத்தப்படுத்த வேண்டும். அடுத்ததான 2வது காரியம் வாசிங்க சீக்கிரமாய் 9வது வசனம். ஏனெனில் அவர்கள் தாமே எவர்கள் தாமே வசனத்தை வாசிச்சோம் இல்லையா? யாரு? தெசலோனிக்கேய சபையும் பிற்பாடு மற்ற இந்த சத்தத்தை, தேவனுடைய தொனிப்பின் சத்தத்தை கேட்டதானே எல்லா மக்களும் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னது என்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்கிறதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பவும். 2வது காரியம் என்ன அப்படின்னா, ஒரு ஆழமான ஒரு மனம் திரும்புதல். ஆழமான மனம் திரும்புதல். மனம் திரும்புதல்னா என்ன? ரிப்பென்டன்ஸ் இன் இங்கிலீஷ். ஆழமான மனம் திரும்புதல். என்ன மனம் திரும்புதல்? ரொம்ப சிம்பிளா சொல்லலாம். நம்ம ஏதோ ஒரு காரியத்தை நோக்கி போய்கொண்டே இருக்கிறோம். அது பாவம்னே வச்சுப்போம். பாவம் செய்ய துணிந்து அந்த பாவத்திலேயே போய்கிட்டு இருக்கோம். அப்படின்னும் பொழுது ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்டு அப்படியே யூ டர்ன் எடுத்து அப்படியே ஆண்டவர் இடத்திற்கே மறுபடியும் திரும்ப வர்றது. மனம் திரும்புதல். காட்டாற்று வெள்ளங்களை திருப்புகிறது போல உங்களுடைய இருதயங்களை நான் திருப்பினேன். அல்லேலூயா. இது யார் திருப்புறது? யார் மனம் திரும்ப வைக்கிறது? நாம் ஒரு இடத்துல போய் இயேசுவை பற்றி சொல்லிடுறோம், நீங்க உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறவர் இயேசு கிறிஸ்துவே அப்படின்னு சொல்லும் பொழுது நான் சொன்னதுனால ஒருத்தவங்க மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்வார்களா? இல்லை. அது வார்த்தை, வல்லமையுள்ளதான வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் பரிசுத்த ஆவியின் மூலமாய் நமக்குள்ளே ஒருவரிடத்துல நான் சொல்லும் பொழுது, அவர்களுக்குள்ளே கிரியை செய்யும் பொழுது ஆண்டவர் அவருடைய இருதயங்களை அப்படியே திருப்புகிறார். எத்தனை பேர் எத்தனை சாட்சிகளை நாம் கேள்விப்பட்டிருப்போம். ரவுடியாய் நான் இருந்தேன், என்கிட்ட எப்பொழுதுமே அருவாள் இருந்துகிட்டே இருக்கும், கொலை செய்கிறவனா நான் இருந்தேன், ஆனா என்னைக்கும் அதையெல்லாம் நான் தூக்கி போட்டுட்டு நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறேன். யாரால இது முடியும்? யார் அவருடைய இருதயத்தை மாற்றினார்? மனுஷனுடைய வார்த்தையா? இல்லை, ஆண்டவருடைய வார்த்தை. அப்போ ஒவ்வொரு முறையும் இதே புல்பீட்ல இருந்து ஆண்டவருடைய வார்த்தை உங்களிடத்தில் வரும்பொழுது எத்தனை முறை நீங்கள் மனம் திரும்பி இருக்கிறீர்கள்? இன்னும் மனம் திரும்பாமல் மனதை கல்லாக்கி கொண்டு இன்னமும் நான் இப்படிதான் இருப்பேன் என்று சொல்லி உட்கார்ந்து கொண்டிருக்கிறதான விசுவாச கூட்டமாய் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. எப்படிப்பட்டவர்களா இருந்தார்களாம்? விக்கிரகங்களை சேவிக்கக்கூடியதான ஒரு கூட்டமாய் இருந்ததான தெசலோனிக்கேய சபை இன்றைக்கோ அந்த விக்கிரகங்களை விட்டு, என்ன விக்கிரகங்கள்? முன்னாடி ஒரு 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 விக்கிரகத்தையோ ஒரு சிலையோ சிலை வழிபாட்டையோ அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனா எப்பொழுது கிறிஸ்துவை பற்றினதான சுவிசேஷம் எங்களிடத்திற்கு வந்ததோ அந்த விக்கிரகங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் விட்டுவிட்டோம்.
நாங்கள் அந்த விக்கிரகங்களை வழிபடுகிறது இல்லை. விக்கிரகங்களை மாத்திரமல்லாமல் விக்கிரகங்கள் இடத்திற்கு போன்றதான எந்த நபரையோ எந்த பொருளையோ ஏதோ ஒரு காரியத்தை கூட அவர்கள் வைக்கவில்லை என்பதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சுட்டி காட்டுகிறார். இன்னைக்கு நாம் யாரோ உட்காந்துக்கிட்டு எத்தனை பேருடைய வீட்டில் நீங்கள் இதை வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனாலும் நான் சொல்லுகிறேன் இல்லையா, அப்போ ஜீசஸ் ஃபோட்டோ யார் பார்த்தது? இயேசுவை யாருடைய ஃபோட்டோ நம்ம இன்னமும் நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டு அவர் தான் இயேசு, நம்ம ஆவியானவர் சொல்லியிருக்கிறார். அவரோ கர்த்தர் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். nobody has seen God. ஆண்டவரை யாரும் பார்த்தது இல்லை. மேபி மோசே மாத்திரம் அவருடைய முதுகை பின்னாடி மாத்திரம் பார்த்திருப்பான். ஆனா அவரையோ நாம் முகமுகமாய் காண்போம். எப்பொழுது? அவர் வரும்பொழுது, நாம் அவரை போய் சந்திக்கும் பொழுது. இன்றைக்கு விக்கிரகங்கள் நாம் யாரும் அப்படி செய்யலன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா தயவு செய்து அதை எடுத்துருங்க உங்க வீடுகள்ல இருந்து. ஆவியா இருக்கிற அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுங்கள். ஆனா நான் விக்கிரகங்கள்லாம் வச்சிடல பாஸ்டர், எதுவுமே என் வீட்டில் இல்லை. ஆனா விக்கிரகங்கள் நீங்கள் சேவிக்கலனாலும் விக்கிரகங்கள் இருக்கக்கூடியதான இடத்திலே யாரோ ஒரு நபரை நாம் வைத்திருக்க முடியும், ஏதோ ஒரு பொருளை நாம் வைத்திருக்க முடியும். எப்படி? சில பேருக்கு புருஷன்தான் தெய்வம். ஒரு சில பேருக்கு அப்படியும் இருக்கிறாங்க, மனைவியும் தெய்வம். எப்படி? என் மனைவி தாங்க முதல்ல, மற்றது எல்லாமே யாரு? கடவுள் கூட ரெண்டாவது தான். நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், கடவுள் கூட ரெண்டாவது தாங்க. என் மனைவி என் கூட இல்லைன்னா, சில பேர் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, என் ஒய்ஃப் என் கூட இல்லைன்னு நானும் செத்து போயிடுவேன். அது எப்படி? ஆண்டவர் வாழ்றதுக்கு தானே வாழ்க்கை கொடுத்துருக்காரு. அவருடைய நேரங்கள் வரும்போது எல்லாரும் போயிடுவாங்க, எல்லாம் ஆண்டவர்கிட்ட தான் போகிறாங்க. என் மனைவி இல்லைன்னா ஓகே, அது இல்லை. சரி, ஒரு சில பேர் சொல்லுவாங்க, என் பிள்ளைங்க தாங்க எனக்கு எல்லாமே, வேறு யாருமே எனக்கு கிடையாது. வேறு யாருமே கூட நம்ம சொல்ல முடியாது. ஒருவேளை அது மனைவியோ புருஷனோ பிள்ளைகளோ இது எல்லாம் இல்லாமல் வேறு ஏதோ நாம் வைத்திருக்கிறதான பட்டமோ பதவியோ பொருளோ ஆஸ்தியோ அந்தஸ்தோ, கடவுள் இருக்கக்கூடியதான இடத்துல நீங்கள் அதை வைத்து கடவுளை ரெண்டாவது வச்சுட்டீங்கன்னா அதுவே நமக்கு விக்கிரகம் தான். நமக்கு எல்லாருக்குமே இது தெரியும். ஆனால் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும். ஆழமான ஒரு மனம் திரும்புதல் இன்னைக்கு நமக்கு வேணும். எத்தனை பேர் நீங்க ஆமேன்னு சொல்ல முடியும்? நான் மனம் திரும்பிட்டேன். பாஸ்டர் சொன்னாங்க இல்லைங்களா, அடுத்த வாரம் இது கம்யூனியன் இருக்கு, என்ன இருக்கு? கம்யூனியன் இருக்கு, காத்திருப்பு கூட்டத்திற்கு வரணும், சுத்திகரிப்பு கூட்டத்திற்கு வரணும். எதுக்காக? ஆண்டுடைய வசனம், ஆண்டுடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் நான் புசிக்கும் பொழுது நான் பரிசுத்தமாய் நான் அவைகளை எடுத்துக்கொள்ளணும். பாவத்தோடு நான் புசிக்க கூடாது. பாவத்தோடு நான் எடுத்தேன்னா அது எனக்கு ஆசீர்வாதமாக இருக்காது, சாபமாக இருக்கும். அப்படி என்பதற்காக நாமே சுத்திகரிப்பதற்கு மனம் திரும்புவதற்கு. ஆனால் ஒரு சில வசனங்கள் நான் டக்குன்னு நம்ம சுட்டி காட்டி நான் கொடுத்த நேரத்தில் நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிங்கள் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 19வது வசனத்தை. 2 நாளாகமம் 30:19வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கலாம். எசேக்கியா அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரான தேவனை தேடும்படிக்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திற்கு ஏற்ற சுத்தாங்கம் அடையாதிருந்தால் கிருபையுள்ள கர்த்தர் அவர்கள் எல்லாருக்கும் மன்னிப்பாராக என்று அவன் சொன்னான். சுத்தாங்கம், ஒரு சுத்தம் அது உருவாகணும், ஒரு பரிசுத்தம் நமக்குள்ளே உருவாகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்குள்ளே மனம் திரும்புதல், ஆழமான ஒரு மனம் திரும்புதல். இட்ஸ் a deep repentance. ஆழமான ஒரு மனம் திரும்புதல். சும்மா எல்லாருக்கும் சொல்ற மாதிரி சொல்லிட்டு போய் விடுகிறது அல்ல. மனம் திரும்புதல் இன்னைக்கு எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா, குற்ற உணர்ச்சிக்கும் மனம் திரும்புதலுக்கும் வித்தியாசம் உண்டு. ஒரு தவறு செய்யும் போது நமக்கு மனசு உறுத்துது, அது குற்ற உணர்ச்சி. மனம் திரும்புதல் குற்ற உணர்ச்சியா?
இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் தி சர்ச்சஸ், இன்னைக்கு சபையில் இருக்கக்கூடியதான மக்கள் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, ஐயோ இது இது ஆண்டுடைய வார்த்தை என் கூட பேசிச்சு, அப்படியே எனக்கு சுருக்குன்னு குத்துச்சு. எப்படி சுருக்குன்னு குத்துச்சு? ஆனா சுருக்குறது குத்துது இருக்கட்டும், ஆனா மனம் திரும்பினார்களா அப்படின்னா இட்ஸ் a பிக் question, ஒரு பெரிய கேள்விதான். ஏன்னா குத்துச்சு, ஆனா மனம் இன்னும் திரும்பவே இல்லை, அங்கேயே தான் நிக்குது. அப்படியே தொடர்ந்து ஓடணும்னு ஓடிக்கிட்டே தான் இருக்கு, அதே பாவத்தில் ஓடிக்கொண்டே தான் இருக்கிறது, பரிசுத்தத்தை நோக்கி இன்னும் திரும்பவே இல்லை. குத்துறது குற்ற உணர்ச்சி வேறு, மனம் திரும்புதல் வேறு. இன்னைக்கு நீங்க உங்களை நீங்களே ஒரு குற்ற உணர்ச்சியை வைத்து நான் மனம் திரும்பிட்டேன் என்று சொல்லி உங்களை ஏமாற்றி கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டுடைய வசனம் பரிசுத்த ஆவியானுடைய சந்தோஷத்தோடு கூட உங்களுடைய உபத்திரவத்திலும் கூட உங்களுக்கு அது பெரிய கஷ்டமா இருக்கும். ஆனா வசனம் சொல்லுகிறது, என்ன மிகுந்த உபத்திரமாய் இருந்தாலும் நான் அதிலே சந்தோஷமாய் இருப்பேன். ஏன்னா நான் மனம் திரும்பி குற்ற உணர்ச்சியை தவிர்த்து பரிசுத்த ஆவியானுடைய கிரியை என்னிடலே வாசம் பண்ணும் பொழுது, அவருடைய வார்த்தை எனக்குள்ளே கிரியை செய்யும் பொழுது, என்ன உபத்திரவம் வந்தாலும் அதை நான் சகிக்க முடியும். நான் அந்த உபத்திரவத்திலும் கூட நான் சந்தோஷமாய் இருக்க முடியும். குற்ற உணர்ச்சியை தயவு செய்து மனம் திரும்புதல்னு சொல்லி சொல்லி உங்களே நீங்கள் ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். குற்ற உணர்ச்சி, ஐயோ நான் தப்பு செஞ்சுட்டேன், அது குற்ற உணர்ச்சி. தப்பு செஞ்சுட்டேன், அதுக்கு என்ன பிராயச்சித்தை நான் பண்ணணும் அப்படின்னா மனம் திரும்பணும், அதுதான் மனம் திரும்புதல். ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், இனி அந்த தவறை நான் செய்ய மாட்டேன், இனி அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், ஐயோ ஆண்டவரிடத்திற்கு நான் திரும்ப வருகிறேன், அதே பரிசுத்த வாழ்க்கைக்கு நான் மறுபடியும் திரும்ப வருகிறேன், அதுதான் மனம் திரும்புதல். இன்னைக்கு ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சு, ஆண்டுடைய வசனம் என்னோட பேசிச்சு நான் பேசினது நல்லது, ஆனால் மனம் திரும்பினீர்களா என்பதுதான் ஆழமான மனம் திரும்புதல். குற்ற உணர்ச்சியிலேயே நம்ம நின்னுட்டோம் அப்படின்னா ஸ்டில் இட் இஸ் அண்டர் ப்ராசஸ். மனம் திரும்பிட்டோம் அப்படின்னா அந்த பாவத்தை உதறி தள்ளிவிட்டு ஆண்டவரிடத்திற்கு திரும்பி விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி தொடர்ந்து அவர் நமக்கு நியமித்திருக்கதான ஓட்டத்திலே நாம் ஓடுவோம். இன்னொரு வசனம், யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம். யோவேல் 2:13, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். என்ன வஸ்திரங்களை கிழித்து? நீங்க ஜெபம் பண்றீங்க, ஐயோ ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்கன்னு உங்களுடைய வஸ்திரங்கள் எல்லாம் கிழிச்சிங்களா? இல்லை. அப்படி நம்ம கிழிச்சோன்னா, ஒருவேளை பிரேயர் நடந்துட்டு இருக்கும்போது, சுத்திகரிப்பு கூட்டம் நடந்துட்டு இருக்கும்போது ரொம்ப ஆண்டவர் உங்களுக்கு பாரப்பட்டு உங்களுக்கு உணர்த்துறாருன்னா, அந்த நாட்களில் செஞ்சாங்க என்ன, தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்து சாம்பலை எடுத்து தங்கள் தலைகளின் மேலே போட்டு உபவாசித்து மனம் திரும்புவதற்கு ஏதுவாக ஆண்டவரிடத்திலே அவர்கள் உட்கார்ந்து ஜெபித்தாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம யாரும் உன் சரீரத்தை காயப்படுத்திக்கோ, உன்னுடைய வஸ்திரங்களை கிழித்துக்கோன்னு ஆண்டவர் ஒரு நாளும் எங்கேயுமே சொல்லலை. ஆனால் எதை கிழிக்கணும்னு சொல்றாரு? உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். ஏன்னா அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ளவர், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஐயோ உங்களுடைய வஸ்திரங்களை நீங்கள் கிழித்து கொள்ளாதிருங்கள். அடுத்து என்ன, ஒரு பலியை செலுத்தும் பொழுதோ அந்த ஆசாரியனுடைய வஸ்திரங்கள் எல்லாம் இரத்த கரை பற்றிருக்கக்கூடியதான அந்த வஸ்திரங்களை அவன் கழட்டி போட்டு பிற்பாடு அதை துவைக்க செல்வான். ஆனால் நீங்கள் வாசிக்கும் பொழுதோ இந்த வஸ்திரங்களை கரை பற்றிருக்கிறதான இந்த வஸ்திரங்கள் அதை எதை குறிக்கிறதுனா பாவம் உள்ளதான ஒரு வாழ்க்கை. ஏன்னா பலி செலுத்தி அதனுடைய இரத்த கரைகள் உங்களுடைய உங்களுடைய வஸ்திரங்களில் இருக்கும் பொழுது, உங்களுடைய வஸ்திரங்களை பார்த்து ஒருவருடைய பாவங்கள் எவ்வளவு மிகுதியான பாவங்கள் அப்படின்னு சொன்னா, ஒருவருடைய வஸ்திரங்களை பார்த்தாலே அன்றைக்கு தெரியும், ஐயோ இவ்வளோ ரத்தக்கரியா, இவ்வளோ பாவமா செஞ்சிருப்பான். ஆனா இன்னைக்கு யாருமே இவன் பாவி, நான் வெள்ளை சட்டை போட்டிருக்கிறதுனால நான் பெரிய பரிசுத்தவான், அவங்க கலர் சட்டை போட்டிருக்காங்க அதனால அவங்க பெரிய பாவின்னு யாரும் இன்னைக்கு சொல்லவே முடியாது. கலர் சட்டை போட்டிருக்கிறவன் பரிசுத்தவானா இருக்கக்கூடும், வெள்ளை சட்டை போட்டிருக்கிறவன் பாவியாயும் இருக்கக்கூடும். அல்லேலூயா. அதனால ஒயிட் போடக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன், போடணும். அதுக்காக கலர் போடாதீங்கன்னு சொல்ல மாட்டேன்.
போடுங்க, ஆனால் டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணணும், அவ்வளோதான். அப்போ வேத வசனம் சொல்லுகிறது, இருதயங்களை கிழித்து, உங்களுடைய இருதயங்களை கிழிக்கணும். இன்னும் ஒரு வசனம் வாசிங்க, 2 கொரிந்தியர் புஸ்தகம் 7வது அதிகாரம் 2 கொரிந்தியர் 7:10. இது ரொம்ப முக்கியம், எல்லாருமே நீங்க இதை வாசிக்கணும். தேவனுக்கு ஏற்ற துக்கம் மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. போது அங்கே நிறுத்துங்க. தேவனுக்கு ஏற்ற துக்கம் அப்படின்னா, ஐயோ நான் பாவம் செய்தேன், ஐயோ நான் ஆண்டவருக்கு விரோதமாய் நான் இப்படிப்பட்டதான காரியங்களை நான் செய்து விட்டேன், இனி நான் என்ன செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது என்று சொல்லி அதற்காக துக்கித்து, எதற்காக? ஆண்டவருக்காக, ரட்சிப்புக்காக, கிருபைக்காக நீங்கள் துக்கித்து இருப்பீர்கள் என்று சொன்னால் அது மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. ஆனால் 2வது ஒரு காரியம் சொல்லுகிறது. 2 துக்கம், தேவனுக்கேற்ற துக்கம் ஒன்று, 2வது லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. அது என்ன லௌகீக துக்கம்? லௌகீகம் என்னது? லௌகீகம்னா உலக கவலைகள். இன்னைக்கு நீங்க எதுக்கெல்லாம் கவலைப்படுறீங்க சொல்லுங்க? எதுக்கெல்லாம் நீங்க கவலைப்படுறீங்க? யாருமே நீங்க கவலைப்படலையா? நம்ம என்னதான் சொன்னாலும் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள், அதுக்காக நீங்க கவலையே விட்டுட்டீங்களா? யாருமே கவலைப்படுறது இல்லையா? என்னாச்சு சிஸ்டர், என்னத்தை சொல்றது சிஸ்டர், வீட்டில் இப்படி இருக்குது அப்படி இருக்குது, அவள்தான் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நான் என் கஷ்டமே பெருசு, இதில் அந்த அம்மா வந்து ஃப்ரீயாக வந்திருப்பாங்க, அவங்க வீட்டில் கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. அவங்க இங்கே வந்து இவங்க தலையில் இருக்கிறதெல்லாம் அவங்க தலையில் ஏற்றி என்னது அவங்களும் இப்போ என்ன செஞ்சுவாங்க, ஃபுல் கவலை. ஐயோ பாவம் அவங்க எப்படி இருக்கா, அதுக்காக ஜெபம் பண்ண மாட்டாங்க. இப்போ என்ன செய்யணும், ஆக்சுவலாக அவங்களுக்கு இப்படி இருக்குது அப்படின்னா கவலைப்படாதீங்க சிஸ்டர், ஆண்டவர் செய்வார், நான் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் எத்தனை பேர் ஜெபம் பண்ணியிருக்கிறோம்? எத்தனை பேர் சொல்லியிருப்போம், கவலைப்படாதீங்க சிஸ்டர் நான் ஜெபம் பண்ணுறேன்? உண்மையாகவே நீங்கள் ஜெபம் பண்ணீங்களா? எத்தனை பேர் சொல்லுங்க, உண்மையாகவே நீங்கள் ஜெபம் பண்ணீங்களா? கிடையாது. மோஸ்ட்லி ரொம்ப ரேரு. கவலைப்படாதீங்க சிஸ்டர் நான் ஜெபம் பண்ணுறேன் சொல்லுவோம், ஆனால் ஜெபம் பண்ண மாட்டோம். இதில் எத்தனை பேர் வந்து தாங்களே வஞ்சித்து கொண்டிருக்காங்க, ஐயோ எனக்காக அவங்க ஜெபம் பண்ணுறாங்க, இவங்க ஜெபம் பண்ணுறாங்க, அவங்க ஜெபம் பண்ணுறாங்க. இல்லை, உங்களுக்காக நீங்கள் தான் ஜெபம் பண்ணணும். ஆமென். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஆமாம், நான் தான் ஜெபம் பண்ணணும், என் வாழ்க்கைக்காக, என் குடும்பத்துக்காக, எனக்காக. இப்போ நான் பாவம் செய்யறதுனால யாரோ ஒருத்தவங்க ஐயோ ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால நான் இங்கே பழிச்சிட முடியாது. நீங்கள் தான் ஜெபம் பண்ணணும், நீங்கள் தான் வசனம் வாசிக்கணும், நீங்கள் தான் ஊழியம் செய்யணும். நோபடி வில் டெல் யூ. பிரியமானவர்களே, லௌகீக துக்கம் இன்னைக்கு சின்ன சின்ன காரியத்திற்காக அவன் என் கூட பேசாமல் போயிட்டான், எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, இன்னமும் துக்கித்து கொண்டிருக்கிறாங்க. பிரியமானவர்களே, லௌகீக துக்கம், உலகத்திற்கு ஏற்றதான கவலைகள் எதை உண்டாக்குகிறது? மரணம். ஐயோ சும்மா எல்லாத்துக்கும் உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறதோ, கவலைப்பட்டு கொண்டிருக்கிறதோ, இந்த உலகத்தின் காரியங்களுக்காக துக்கியாதிருங்கள். ரட்சிப்புக்கு ஏதுவான தேவனுக்கேற்ற துக்கத்தோடு நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் அது ரட்சிப்புக்கு உண்டாகும், மனம் திரும்புதலுக்கு வழிவகுக்கும். கடைசியாக நாம் வாசித்து நாம் முடிப்போம். 3வது காரியமாக, உறுதியான எதிர்பார்ப்போடு கூட மக்கள் தேவனுக்கென்று காத்து கொண்டிருந்தார்கள். ஒரு விசுவாசமுள்ள சபையானது எப்படிப்பட்டதான சபையாய், முன்மாதிரியான சபையாய் இருக்கும் என்று சொன்னால் உறுதியான எதிர்பார்ப்போடு கூட. யாருக்காக எதிர்பார்ப்பு? கிறிஸ்து வருவார் என்று சொல்லக்கூடியதான எதிர்பார்ப்பு. இன்னைக்கு யாரிடத்துல போய் கேட்டீங்க அப்படின்னா சொல்லுவாங்க, இயேசு வரப்போறாரு, 2026 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவர் வருவாருன்னு, ஆனால் வந்த பாடே இல்லை. நான் என் லைஃப்பை கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கிறேன், என் லைஃப்பை என் குடும்பத்தை கொஞ்சம் நாங்கள் என்ஜாய் பண்ணிக்கிறோம், கொஞ்சம் ரிலீவ் ஆகிக்கிறோம். அவர் இப்போ வர மாதிரி தெரியல, அவர் வரத்துக்கு இன்னும் டைம் ஆகும். ஏன்னா வசனம் சொல்லியிருக்குதுயா, எங்கள் உலகத்தில் உள்ளதான எல்லா மக்களும் சுவிசேஷத்தை கேட்ட மாத்திரத்திலேயே அவர் வருவார். அப்போ இன்னும் பல தேசங்களில் இன்னும் சுவிசேஷமே அறிவிக்கப்படலை, அதனால் இயேசு இப்போ நிச்சயமாக வரமாட்டார்.
அதனால் அவர் வரத்துக்கு லேட்டாகவும் என்னால் என்னுடைய சரீரத்தையோ சரீரத்திற்கேற்ற இச்சைகளையோ நான் அதை ஏதாவது நிறைவேற்றிக்கணும்னா நான் இந்த குறிப்பிட்ட காலத்தில் நிறைவேற்றிக்கிறேன், அவர் வரத்துக்கு கொஞ்ச நாள் முன்னாடி நான் மனம் திரும்பிடுறேன். இப்படியும் விசுவாச மக்கள் உண்டு. பிரியமானவர்களே, நாம் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. அவர் வருகிறார், அவர் வருகிறார், அவர் வருகிறார், நாளைக்கு வருவார், இன்னைக்கு நைட்டு கூட வருவார் அப்படி என்கிறதான பயம் இருந்ததுன்னா அந்த பயத்திலேயே நமக்கு என்ன செய்யும், பாவம் செய்யணும்னு தோணவே தோணாது இல்லையா? அவர் வர்றது வரட்டுங்க, நாங்கள் பார்க்கறது பார்க்கிறோம். 10வது வசனம் நம்ம வாசிப்போம். அவர் மரித்தோரிலிருந்து 1 தெசலோனிக்கேயர் 1:10 அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின வரும் இனி வரும் கோபாக்கினைக்கென்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களே. யாருங்க எதிர்பார்ப்பா? அதனால தான் நீங்கள் கடைசியாக 5வது அதிகாரத்தில் நீங்கள் முடியும் பொழுது நீங்கள் பார்க்க முடியும், அவர் தூதர்களோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். ஏன்னா அவங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா இன்னொரு கூட்டம் என்ன பண்ணாங்கன்னா, இயேசு வரப்போறார், இயேசு வரப்போறார், இயேசு வரப்போறான்னு வேலையை விட்டுட்டு குடும்பங்களை விட்டுட்டு இயேசு வருவார்னு உட்காந்துட்டே இருந்தாங்க. அப்படியும் இருக்கக்கூடாது. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்குதான குடும்பங்கள், ஊழியங்கள் இதையும் செய்யணும். ஆனாலும் எல்லா இவைகளோடு கூட கிறிஸ்துவினுடைய வருகையை நாம் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். உறுதியான ஒரு எதிர்பார்ப்பு. உங்களுடைய விசுவாசம் உங்களுக்குள்ளே கிரியை செய்யும் பொழுது ஒரு மாதிரியான சபையாய் மாத்திரமல்ல, உறுதியான எதிர்பார்ப்பு உடையவர்களாய் நீங்களும் நானும் காணப்பட முடியும். டக்குன்னு 2 வசனத்தை வாசித்து நாம் முடிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 43வது வசனம். லூக்கா 12:43. எஜமான் வரும்பொழுது அப்படியே செய்கிறவனாய் காணப்படுகிற ஊழியக்காரன் பாக்கியவான். எப்படியாய் செய்கிற? உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனாய் அவர் சொல்லுகிறதை செய்கிறவனாய் காணப்படுகிறவனாய் இருக்கிறவனே பாக்கியவான். அடுத்த வசனம், இன்னொரு வசனம். தீத்துவுக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 13வது வசனம். தீத்து 2:13. நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதான நமக்கு அது போதிக்கிறது. நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம். யாருன்னா ஆனந்த பாக்கியம் பேர் வச்சிருக்கீங்களா? இல்லை, வச்சிருக்காங்க நிறைய பேர். ஆனந்த பாக்கியம், ஆனால் பேர் மட்டும்தான் ஆனந்த பாக்கியம், எல்லாம் துக்க பாக்கியமாகவே தான் இருக்கும். ஆனந்த பாக்கியமாய் அவர் வரப்போகிறார் என்கிறதான சந்தோஷம். எத்தனை பேர் இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க? வெளிநாட்டில் வேலை செய்கிறதான ஒரு கணவரோ ஒரு பிள்ளைனுடைய அப்பாவோ ஒரு 3-4 வருஷங்கள் கழித்து சர்ப்ரைஸாக ஒரு விசிட் வரும்பொழுது அந்த பிள்ளைனுடைய சந்தோஷத்தை பார்த்துருக்கீங்களே? ஒரு 3-4 வருஷத்துக்கே அப்படின்னா, நான் இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், உம்முடைய வார்த்தையில் நான் கேட்டுட்டு இருக்கேன், எனக்குள்ளாக இருந்து நீங்கள் கிரியை செய்து கொண்டே இருக்கிறீங்க, ஆனால் நான் உம்மை பார்ப்பது எப்பொழுது அப்படிங்கிறதான ஆவல் எத்தனை பேருக்குள்ளா இருக்கிறது? என்ன அப்படி அமைதியாயிட்டீங்க? இல்லை பாஸ்டர், எனக்கு ஒரு தம்பி இருக்கிறான், அவனுக்கு நான் கல்யாணம் பண்ணணும், என் தங்கச்சிங்க 2 பேரும் மேரேஜ் ஆகிட்டாங்க, அவங்க ஃபேமிலியை பார்த்துப்பாங்க, எனக்கு இப்போ என் பொண்ணு வளரணும், என் பொண்ணு கல்யாணமாகி அவளுக்கு கல்யாணமாகி அவளுடைய குழந்தைய நான் பார்க்கணும், அதெல்லாம் ஆவட்டம் பாஸ்டர், அப்புறமா இயேசு வந்தால் போதும் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? நம்முடைய உலக பிரகாரமான இந்த ஆசீர்வாதங்களுக்கோ இல்லை நமக்கு இருக்கிறதான இந்த குடும்பத்தின் காரியங்களுக்கோ இயேசுனுடைய வருகையை நாம் தாமதிக்க முடியுமா? நிச்சயமாக அல்ல. நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கு, ஐயோ நான் அவரை பார்க்க போகிறேன் என்கிறதான ஆவலோடு கூட ஆசையோடு கூட மகாதேவனும் இரட்சகருமாய் இருக்கிறதான இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலை நான் எதிர்பார்த்து கொண்டே நான் இருக்கிறேன். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் அந்த கிறிஸ்துவனுடைய எதிர்பார்ப்பு, அவருடைய வருகையின் எதிர்பார்ப்பு நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது நம் ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய இருதயத்தில் ஒரு பரிசுத்தம் உண்டாகும்.
நாம் பாவம் செய்ய எத்தனிக்கும் பொழுது, நாம் துரிதப்படும் பொழுது, ஐயோ கிறிஸ்து வரப்போகிறார் அப்படி என்று சொல்லி பரிசுத்த ஆவியான நமக்குள்ளே ஒவ்வொரு நாளும் பேசும் பொழுது பாவம் செய்யாதவர்களாய் பரிசுத்தவான்களாய் நாம் மாற முடியும். ஏன் இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு பேசுறது இல்லை. ஐயோ நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீங்க, நீங்க இப்படி இருப்பீங்க அப்படி இருப்பீங்க, ஆண்டவர் காரை கொடுத்துருவாரு, வானத்திலிருந்து எல்லாத்தையும் இறக்கி கொட்டி கொடுத்துருவாருன்னு சொல்றாங்களே தவிர கிறிஸ்துவின் வருகையை அந்த நாட்களிலே பேசினது போல இன்றைய நாட்களிலே யாரும் பேசுகிறது இல்லை. ஏன்? கிறிஸ்துவினுடைய வருகை மிக மிக முக்கியம். அவர் வருகிறதான அவர் வரும்பொழுது நான் முகமுகமாய் நான் அவரை காணுவேன். ஐயோ எப்படி இருப்பீங்க ஆண்டவரே, நீங்க இப்படி இருப்பீங்க இல்லையா? ஒரு பொண்ணு பார்க்க போகும்பொழுது ஒரு மாப்பிள்ளைக்கும் ஒரு பொண்ணுக்கும், நான் கல்யாணம் பண்ணிக்கு போகிற என்னுடைய மனைவியோ என்னுடைய புருஷனோ இப்படியெல்லாம் இருக்கணும், நல்லா ஹைட்டாக இருக்கணும், கொஞ்சம் ரொம்ப குண்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் நல்லா கலராக இருக்கணும், ரொம்ப கருப்பலாக இருக்கக்கூடாதுன்னு இவ்வளவு ஆவல் இருக்குது. அப்படின்னா நம்மை உண்டாக்கின நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் பார்க்கும் பொழுது, அவரை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய சந்தோஷமோ அதற்கு அளவே இல்லாத ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். பிரியமானவர்களே, அவருடைய வருகைக்கென்று நாம் காத்திருக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும்.